ஆசையை விடுத்தவனுக்கு எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு துன்பம் வருதுன்னா அதுக்கு காரணம் ஆசைதான். ஆசையை கட்டுப்படுத்திட்டாலே மனிதனுக்கு துன்பம் வராது. துன்பத்திலிருந்து ஒருத்தன் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் ஆசையை விட்டாதான் அவன் துன்பத்திலிருந்து விடுபட முடியும். இல்லைன்னா அவன் துன்பத்திலிருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம். ஆசைங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். ஆனால் அந்த ஆசை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிறருடைய நன்மைக்காகத்தான் இருக்கணும் இல்லையே, தன்னுடைய சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது. பிறருடைய நன்மைக்காக இருக்கக்கூடிய ஆசை எப்பொழுதுமே நிறைவேறும். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே பிறருடைய ஆசைக்கு யார் ஒருத்தர் உதவி பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆசையை இந்த பிரபஞ்சம் நடத்தி வச்சிடும். ஆனால் சுயநலத்துக்காக படக்கூடிய ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசையை இந்த பிரபஞ்சம் நடத்தி வைக்காது. ஏன்னு கேட்டால் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்தது, இந்த பிரபஞ்சத்தோட கலந்தது. உங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தோட சேராது. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆசையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் நினச்சது நிச்சயமாக நடக்கும். உங்களுக்காக ஆசையை வளர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்காது. ஏன்னு கேட்டால் பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வேறுபாடு உண்டு. பிறருக்காக வாழும்போது இந்த பிரபஞ்சமும் நீங்களும் ஒன்றாயிருவீங்க. உங்களுக்கு தனித்துவமான ஒரு சக்தியை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருது. ஆனால் உங்களுக்காக நீங்கள் சுயநலத்துக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். பிரபஞ்சத்தினுடைய சக்தி கிடைக்காது. நீங்கள் பிறருக்காக வாழும்போது நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேணுங்கிற அவசியம் கிடையாது, எந்த பூஜைகளும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தலை வணங்குங்கிறது தான் உண்மை. உங்களுக்காக வாழும்போது உங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு சராசரியான மனிதனும் கூட மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுடைய வசம் ஆகுங்கிறது சொல்ல முடியாது. ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் ஆசையை வளர்த்துக்கணும். ஆனால் அந்த ஆசையை எப்பொழுதும் பிறருடைய நன்மைக்காகத்தான் இருக்கணும் இல்லைய, உங்களுடைய சுயநலத்திற்காக இருக்கக்கூடாது. ஆனால் ஆசையை எப்போவுமே ஒரு மனிதன் அதைய நினைக்கல அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய தைரியம் ஆற்றலும் தானாகவே வந்துடும். அந்த சக்தியை இந்த பிரபஞ்சம் அந்த மனிதனுக்கு கொடுத்துருங்கிறது தான் உண்மை. ஆசையை விடுத்தவனுக்கு எதையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஏன்னு கேட்டால் அவன் உயிர் மேல் பற்று வைப்பதில்லை என்பது தான் உண்மை. ஆசை இல்லைன்னா அவனுக்கு உயிர் மேலையும் கூட பற்று இருக்காதுங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்டவன் இந்த பிரபஞ்சத்திற்காக எதை வேணாலும் செய்ய முடியுங்கிறது தான் உண்மை. ஆகையால் எப்பொழுதும் ஆசையை எப்பொழுதும் நீங்கள் சுயநலத்திற்காக இல்லாமல் பொதுநலத்திற்காக வளர்த்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தலைவணங்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.